நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், பின்வரும் இந்த 5 பொருட்களை பிறருக்கு தானமாக கொடுப்பதினால் நாம் வாழ்வில் பல இன்னல்கள் உண்டாகின்றன. எனவே தானமாக தவிர்க்கப்பட வேண்டிய அந்த 5 பொருட்களை பற்றிதான் பார்க்க போகிறோம். மேலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கடனாகவோ தானமாகவோ கொடுக்கப்படக்கூடாத பொருட்களை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கள். ஏனெனில் அரைகுறை அறிவு என்றும் ஆபத்தானவை. இந்த காணொளியில் நாம் காண்பது சுமங்கலி பெண்கள் கொடுக்கக்கூடாத தானங்கள் பற்றியது. நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. வீட்டுக்கு யாராவது விருந்தினராக வந்தால் வெறும் கையோடு அனுப்பக்கூடாது. அதிலும் சுமங்கலி பெண்கள் வந்தால் தாம்பூலம் கொடுத்து அன்போடு அனுப்ப வேண்டும் என்பதே நம்ம மரபு. அதே போல தானம் கொடுத்தல் என்பது புண்ணியம் என்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதி. தானம் ஒரு புனித செயலாக நம்ம முன்னோர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். சுமங்கலி பெண்கள் கைகளால் தானம் பெறுவதையும் அதே சமயம் தானம் கொடுப்பதும் மிகுந்த புண்ணியத்தையும் பரிகார பலன்களையும் தரும் செயல். ஆனால் சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது, எல்லா பொருட்களையும் தானமாக கொடுக்கக்கூடாது. சில பொருட்கள், குறிப்பாக 5 முக்கியமான பொருட்கள் சுமங்கலி பெண்கள் தானமாகவோ பரிசாகவோ கொடுக்கக்கூடாது என்பதே அதன் உத்தி. நாம் கொடுக்கும் தானம் நல்ல எண்ணத்துடன் இருந்தாலும் அது நேர்மறை ஆற்றலை குறைக்கக்கூடியது என்றால் அது நம்ம வாழ்வில் தடையாக இருக்கலாம். அதனால் சாஸ்திரம் நமக்கு இந்த எச்சரிக்கை வழிகாட்டுதலை தருகிறது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தானம் கொடுக்கலாமா என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் உண்டு. சூரியன் மறைந்த பிறகு தானம் செய்வது பித்திரு காலம் என்பதால் அந்த நேரத்தில் தானம் செய்வது தெய்வ புண்ணியம் அளிக்காது. சில சமயங்களில் எதிர்மறையும் தரலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் தானம் செய்யக்கூடாத அந்த 5 பொருட்கள் என்னவென்று பார்க்கலாம். முதலாவதாக முகம் பார்க்கும் கண்ணாடி. சுமங்கலி பெண்கள் தானமாக கொடுக்கக்கூடாத முதல் முக்கியமான பொருள் முகம் பார்க்கும் கண்ணாடி. இது ஒரு சாதாரண கண்ணாடி கிடையாது. நம் முன்னோர் கூறுவது என்னவென்றால், முகம் பார்க்கும் கண்ணாடியில் மகாலட்சுமி தங்கியிருப்பதாக ஐதீகம். அதனால்தான் சுமங்கலி பெண்கள் கிழக்கு நோக்கி கண்ணாடி வைத்து நெற்றியில் குங்குமம் வைத்துக்கொண்டு முகம் பார்க்க வேண்டும். இதனால் என்ன பயன்கள் என்று பார்த்தால், லட்சுமி கடாட்சம் பெருகும், வருமானம் உயரும், கைராசி அதிகரிக்கும், வீட்டு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இந்த நம்பிக்கையினால்தான் ஒருபோதும் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்க கூடாது என்று சாஸ்திரம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, அந்த கண்ணாடி உடைந்துவிட்டால் அதை வீட்டில் வைத்திருக்க கூடாது என்பதற்கும் இதுவே காரணம். ஏனென்றால் கண்ணாடி என்பது மகாலட்சுமி அம்சம். உங்கள் வீட்டில் கண்ணாடி உடைந்தால் வீட்டில் உள்ள லட்சுமி விலகுகிறாள் என்று கருதப்படுகிறது. தானம் கொடுக்க கூடாத பொருட்களில் இரண்டாவதாக இருப்பது குங்குமச்சிமிழ். இது பெரும்பாலும் திருமணம் போன்ற விசேஷங்களிலோ அல்லது பரிசாக கொடுக்கப்படும் பொருளாக பலரால் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சுமங்கலி பெண்கள் தங்களது கைகளால் குங்கும சிமிழ் தானம் கொடுக்கக்கூடாது என்பது சாஸ்திரம் நமக்கு கூறுகிறது. காரணம் என்னவென்றால், குங்கும சிமிழ் என்பது பொதுவாக லட்சுமி சம்பத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. எனவே இது வாழ்வின் நன்மைகளுக்காகவும் பொருளாதார வளங்களை ஈர்க்கவும் பயன் தரும் பொருளாக கருதப்படுகிறது. சுமங்கலி பெண்கள் இந்த குங்கும சிமிழ் தானம் செய்ய வேண்டுமானால் அது அந்த வீட்டில் உள்ள ஆண்களின் கையால் தானமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது சாஸ்திர நம்பிக்கை. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை நம் சித்தர் தரிசனம் யூடியூப் சேனலுக்கு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதனால் இதுபோன்ற பல ஆன்மீக கருத்துக்கள் கொண்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் 3வது முக்கியமான பொருள் குத்துவிளக்கு. இன்றும் பல இடங்களில் பரிசாக அல்லது தானமாக குத்துவிளக்கை பரிமாறுவது மிகவும் வழக்கமானது. ஆனால் சுமங்கலி பெண்கள் தங்களது கைகளால் குத்துவிளக்கை தானமாக கொடுக்க கூடாது என்று நமது சாஸ்திரங்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஏன் இந்த எச்சரிக்கை என்றால், குத்துவிளக்கு என்பது மகாலட்சுமி பரிபூரணமாக நிறைந்திருக்கும் சிறந்த உபகரணமாக கருதப்படுகிறது. இந்த விளக்கின் மூலமாகவே வீட்டில் அன்பு, செல்வம், நலன், ஆன்மீக மங்களம் வந்து சேரும் என்று நம்பப்படுகிறது.
எனவே உங்களுடைய கைகளால் குத்து விளக்கை தானமாக கொடுத்தால் நமது சாஸ்திரங்களில் மகாலட்சுமி கடாட்சம் விலகிவிடுவதாக கூறப்பட்டுள்ளது. அவருடன் சேர்ந்திருக்கும் செல்வம் மற்றும் பொருளாதார வளம் குறையக்கூடும் என்று எச்சரிக்கப்படுகிறது. தானம் கொடுக்கக்கூடாத பொருட்களில் 4வதாக இருப்பது கிழிந்த வஸ்திரம். நமது சாஸ்திரங்களில் ஒரு பயன்படுத்திய கிழிந்த வஸ்திரத்தை எவருக்கும் தானம் கொடுப்பது மகா பாவமாக கருதப்படுகிறது. சுமங்கலி பெண்கள் கிழிந்த வஸ்திரங்களை மற்றவர்களுக்கு தானம் கொடுத்தால் அந்த வீட்டில் தரித்திரம் தாண்டவமாடும் என்று கூறப்படுகின்றது. மூதேவி என்று அழைக்கப்படும் தரித்திர தெய்வம் அந்த வீட்டில் குடியேறி தீங்கு விளைவிக்கும் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதனால் எதற்காகவும் கிழிந்த துணிகளை எவருக்கும் தானம் கொடுத்து பாவத்தை சேர்க்காதீர்கள். பழைய துணி ஆனால் நல்ல நிலையில் இருக்கக்கூடியவை தானமாக கொடுப்பது நல்லது. தானம் கொடுக்கக்கூடாத பொருட்களில் 5வதாக இருப்பது லட்சுமி மற்றும் குபேரர் படங்கள். நமது சாஸ்திரங்களில் மிக முக்கியமானது செல்வ கடவுளாக இருக்கக்கூடிய லட்சுமி மற்றும் குபேரர் படங்களை சுமங்கலி பெண்கள் எவருக்கும் தானம் கொடுப்பது தவறாக கருதப்படுகிறது. இவை அற்புதமான ஆன்மீக சக்திகளின் பிரதிகளாக நம்மிடையே உள்ளன. அவற்றை தானமாக கொடுப்பது நம் செல்வாக்கையும் நல்வாழ்க்கையும் அழிக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. அதிலும் சுவாமி படங்களை தானம் கொடுப்பவர்கள் கண்ணாடி போட்ட பிரேம் வைத்த படங்களை தானம் கொடுப்பது நல்லதல்ல. அடுத்ததாக சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மற்றவர்களுக்கு தானமாக அல்லது கடனாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக சூரிய அஸ்தமனம் என்பது ஒரு முக்கியமான நேரம். இந்த நேரம் கடந்த பிறகு சில பொருட்களை தானமாக அல்லது கடனாக கொடுப்பது சாஸ்திரங்களில் தவறாக கூறப்பட்டுள்ளது. நாம் அடிக்கடி பக்கத்து வீட்டுக்காரர்களிடமிருந்து கடன் கேட்கின்றோம் அல்லது அவர்கள் நம்மிடமிருந்து கடன் கேட்கின்றனர். இந்த மாலை நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு பொருட்களை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் அறிவுறுத்துகின்றன. ஏன் இந்த எச்சரிக்கை? இதன் காரணம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தானமாக வழங்கப்படும் பொருட்கள் உங்கள் வீட்டின் செல்வாக்கும் நலனும் குறைக்கக்கூடும் என்பதே முக்கியமான காரணம். நாம் அப்படி கடனாக கொடுக்கும் சில பொருட்களால் லட்சுமி தேவி கோபமடைவார் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அவசர தேவை என்றால் மட்டுமே நாம் முதலில் நாடுவது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மட்டும்தான். எதனால அப்படின்னா அவங்க நமக்கு உதவுறதும் நாம் அவங்களுக்கு உதவுறதும் வழக்கமான விஷயம்தான். அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. கடைசியானா நம்ம கிட்ட இல்லாத பொருட்களை நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட கேக்குறோம். அப்படி கேட்கும்போது நம்மள யோசிக்காம அவங்க கேடற பொருட்களை கொடுத்துருவோம். ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி அது தவறு அப்படின்னு கூறப்பட்டிருக்கும். சில பொருட்களை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உங்கள் வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புடன் நேரடியாக தொடர்புடையது. ஒரு சில பொருட்கள் உங்கள் வீட்டின் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நீங்கள் வீட்டினுள் வைக்கும் பொருட்கள், நடவு செய்யும் மரங்கள் மற்றும் செடிகள், நாம் மற்றவர்களுக்கு தானமாக வழங்கும் பொருட்கள் என அனைத்து விஷயங்களுடனும் தொடர்புடையது. தானத்தில் சிறந்தது அன்னம் வழங்குவது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒருவரின் பசியை ஆற்றும் அன்னத்தை நாம் தானம் செய்வதன் மூலம் நமக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கும். தானம் மற்றும் கடன் கொடுக்கும்போது அரிசி மிக முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது. பொதுவாக வாஸ்து சாஸ்திரம் மற்றும் புராணங்களில் அரிசியை பற்றிய குறிப்புகள் உள்ளன. அரிசி சுக்கிர கிரகத்துடன் தொடர்புடையது என்பதால் அதை பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கடனாக கொடுப்பது தவறாகும். இதன் விளைவாக சுக்கிரதோஷம் உங்களுக்கு ஏற்படலாம். சுக்கிரதோஷம் காரணமாக உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகரித்து பாதிப்புகள் ஏற்பட முடியும். மேலும் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் மனதை உடலை பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. பக்கத்து வீட்டுக்கு அரிசி கொடுப்பது ஒரு பரிவான செயல் போல இருந்தாலும் வாஸ்து சாஸ்திரம்படி இது தவறு. இது உங்கள் வீட்டில் மாற்றங்களை, எதிர்மறை சக்திகளை உருவாக்கக்கூடும். மஞ்சள் என்பது இந்திய சமையலில் மட்டுமில்லாமல் ஆன்மீக ரீதியிலும் வாஸ்து மற்றும் ஜோதிட ரீதியிலும் மிகவும் முக்கியமான பொருள். இது உணவுக்கு சுவை மற்றும் நிறம் தருகிறது. சுத்தம் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தன்மை கொண்டது. ஆன்மீக ரீதியாக வியாழ பகவான் குருவுடன் தொடர்புடையது. ஜோதிட சாஸ்திரப்படி மஞ்சள் என்பது குரு கிரகத்தின் அடையாளம். குரு என்பது புத்திசாலித்தனம், கல்வி, திருமண யோகம், குடும்ப நலம் எல்லாம் சார்ந்த ஒரு முக்கிய கிரகம். முக்கிய நம்பிக்கை என்னவென்றால்
மஞ்சளை யாருக்காவது கடனாக கொடுத்தால் அல்லது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தானம் செய்தால் குரு தோஷம் ஏற்படக்கூடும். இதனால் திருமண தடை, கல்வியில் தோல்வி, குடும்பத்தில் சச்சரவு போன்ற எதிர்மறையான விளைவுகள் ஏற்படலாம். அதனால் கவனிக்க வேண்டிய விஷயம், மஞ்சளை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அது பகல் பொழுதில், வியாழக்கிழமைகளில் அல்லது திதி நல்ல நாளில் கொடுப்பது சிறந்தது. அடுத்ததாக உப்பு. உப்பு என்பது மிக சாதாரணமானதாயினும் வாஸ்து மற்றும் ஆன்மீக ரீதியாக அதற்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. உப்பு கொட்டுவது மற்றும் கடனாக கொடுப்பது இரண்டுமே அபசகுணமானமாக கருதப்படுகிறது. உப்பை கடனாக கொடுப்பது என்பது பண நெருக்கடி ஏற்பட செய்யும். வீட்டில் அமைதி குறைதல், தகராறு, பொது இழப்புகள் போன்றவை ஏற்படலாம். அத்துடன் பல இன்னல்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. அடுத்ததாக பூண்டு. கேது கிரகம். பூண்டு வெங்காயத்துடன் தொடர்புடையது. உங்கள் பக்கத்து வீட்டாருக்கு பூண்டு வெங்காயத்தை கடனாக கொடுத்தால் உங்கள் வீட்டின் செழிப்பு நின்றுவிடும். அத்துடன் பணப்பிரச்சனைகளும் ஏற்படும். உங்கள் வீட்டிலுள்ள மகிழ்ச்சியையும் இது சீர்குலைக்கும் என்று கூறப்படுகிறது. எனவே சமையலறையில் வைத்துள்ள பூண்டு வெங்காயத்தை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யாரிடமும் கடனாக கொடுக்காதீர்கள். வாஸ்து சாஸ்திரத்தின்படி மேலே குறிப்பிட்டுள்ள பொருட்களை மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தால் பெரும் தீங்கு ஏற்படும். ஏனென்றால் சமையலறையில் உள்ள ஒரு சில பொருட்கள் ஒருவரின் தலைவிதியுடன் தொடர்புடையது. அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் சமையலறையில் இருந்து பக்கத்து வீட்டாருக்கு இவற்றை ஒருபோதும் கொடுக்காதீர்கள். இதனால் லட்சுமி தேவி கோபமடைந்து வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் குறையக்கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள். மேலும் உங்கள் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்வதன் மூலம் அவர்களும் பயன்பெறலாம். நீங்கள் கடனாகவோ தானமாகவோ மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொருள்கள் என்னவென்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். சரி நண்பர்களே, இதுபோல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் நான் நிலா.